அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். எதை பற்றி நமக்கு தீர்க்கமான உறுதியான ஞானம் கொடுக்கப்படவில்லையோ, அது பற்றி தெரிய வேண்டியது இருக்கிறதோ, அதை குறித்து நீங்கள் பேசாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உறுதியாக நமக்கு தெரிந்ததற்கு பிறகுதான் நாம் அதை குறித்து பேச வேண்டும், பின்பற்ற வேண்டும். யாரோ ஒருவர் எங்கோ சொன்ன ஞாபகம் இருக்கிறது என்பதற்காக நான் அந்த செயலை 10 வருடம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் அது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும். அதுவும் மார்க்கத்தினுடைய பெயரால். இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்கிறதோ, எதிலே தீர்க்கமான ஆதாரம் அறிவு நமக்கு இருக்கிறதோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். நல்ல விஷயங்கள். அப்படிப்பட்ட அந்த கட்டளையை அல்லாஹ் தஆலா நமக்கு பிறப்பிக்கிறான். இதை இந்த வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிற போது இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நிச்சயமாக செவி, இன்னும் பார்வை, இன்னும் உள்ளம், இவை அனைத்துமே ஒவ்வொன்று குறித்தும் உங்களிடம் விசாரிக்கப்படும். இவை அனைத்தை குறித்தும் உங்களிடத்தில் விசாரிக்கப்படும். எனவே நீங்கள் கேட்பதை, நீங்கள் பார்ப்பதை, உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டே இருக்கிறான். அதை குறித்து உங்களிடத்தில் கேட்பான். எனவே நாம் ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தாலும் சரி, மற்றவரிடத்திலே சொல்வதாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளத்திலே அதை நம்புவதாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக அறிவு பெறுவதாக இருந்தாலும், அதை பின்பற்றுவதாக இருந்தாலும், இப்படி எப்படி இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கமான ஒரு உறுதியான செய்தியாக அது இருந்தது என்று சொன்னால், ஆதாரம் அதற்கு இருக்கிறது என்று சொன்னால், அதைத்தான் பேச வேண்டும், அதைத்தான் பரப்ப வேண்டும், அதைத்தான் பின்பற்ற வேண்டும். இது மிக அடிப்படையான ஒன்றாக இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒருவரை குறித்து ஒரு செய்தி வருகிறது என்றால், அது நல்ல விஷயமோ தீய விஷயமோ, அதை மற்றவர்களிடத்திலே நாம் மிக எளிதாக பரப்பிவிட முடிகிறது. இந்த காலகட்டத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கிறது. அதிலும் தீய விஷயங்கள் குறித்து பரப்புகிற போது அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் ஏராளம். அதனால் நம்முடைய கண்ணியம் இந்த உலகத்தில் இழக்கப்படுகிறது. தேவையில்லாத செய்திகளை இவர் பரப்புவார். இவர் சொல்வதெல்லாம் பொய்யான செய்திகளாகவே இருக்கும். நாட்டுக்கு பயனற்ற செய்திகளைத்தான் இவர் தன்னுடைய ஃபார்வர்ட் மெசேஜின் மூலமாக இவர் கொடுப்பார் என்று ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான கண்ணிய குறைவுகள் இந்த உலகத்தில் பரப்பக்கூடிய நபர்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புண்டு. சரி, அதோடு நின்றுவிட போகிறதா என்று கேட்டால் கிடையாது. முஸ்லிமினுடைய கண்ணியத்தை சீர்குலைத்த பாவத்திற்குண்டான தண்டனையை நாளை மறுமையில் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய நிலை, கொடுமைகள் ஏற்படவும் வாய்ப்பு முழுமையாகவே இருக்கிறது. எனவே அந்த விஷயம் குறித்து நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதாக திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் குறிப்பிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நிலைகளில் அதை குறித்து எச்சரித்து பேச இருக்கிறார்கள். மற்றவர்கள் குறித்து எண்ணுகிற போதும், மற்றவர்கள் குறித்து நாம் அவர்களை குறித்து பேசுகிற போதும், கலந்து ஆலோசிக்கிற போதும், இப்படி எந்த நேரத்திலேயும் நீங்கள் அது குறித்து கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் பிறரை சந்தேகிப்பது என்பது, அதை குறித்து நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் சந்தேகம் கொள்வது என்பது பெரும் பொய்யாகும் என்றார்கள். ஒரு பொருள் காணாம போயிருச்சு, அவர் அந்த நேரத்துல இவர் தான் இருந்தாரு, அவர் தான் எடுத்திருப்பாரு, நான் நினைக்கிறதே தப்பு. அப்படி இருக்கும்போது அதை நான் மற்றவர்களிடத்துல சொன்னால், இல்ல இவர் தான் எடுத்திருப்பாரு, அவர்கிட்ட விசாரிப்போம், கேட்போம், கேமரா பார்ப்போம்,
என்று உறுதியாக ஒரு மனிதரை குறித்து நாம் பேச முடியாது. அவர் நல்ல மனிதர் தான், அவர் அப்படி பண்ற ஆள் இல்லை. முதல்ல நமக்கு அப்படி ஒரு எண்ணம் தான் வர துவங்க வேண்டும். சந்தேகம் துவங்க கூடாது. இவர் எடுத்திருப்பாரு அப்படின்னு அது ஒரு 10 பேர் நினைப்பார். கடைசியில் அந்த 10 பேருமே எடுத்திருக்க மாட்டாங்க, பாக்கெட்ல தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி அறையெல்லாம் வச்சிருப்பாங்க, இல்ல இவர் எங்கேயாவது வெளியே போகும்போது போட்டிருப்பாரு. இப்போ இந்த 10 பேரை சந்தேகித்த தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை அவர்கள் மீது சுமத்தி அந்த பாவம் குறித்து அதை நம்ம பெருசா கேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஆனா அது பெரும் பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெரும் பொய் என்பதாக எச்சரித்தார்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக யோசித்து பார்க்கிற போது எண்ணற்ற அந்த தேவையில்லாத சந்தேகங்களை நாம் தவிர்க்க வேண்டியிருக்கிறது. நல்ல எண்ணங்களை ஒருவர் மீது விதைக்க வேண்டியிருக்கிறது. இவைகளை எல்லாம் தாண்டி ஒரு மனிதர் நல்ல நிலைகளிலே பயணிக்க வேண்டும், மக்களோடு சுமூகத்தோடு இந்த சமூகத்திலே இணங்கி வாழ வேண்டும் என்பதாக நமக்கு இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் என்ன சொல்லித் தருகிறதோ அதன்படி வாழும் நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته.